இந்த கதை ஒரு பெரிய மனிதனோடது இல்ல, ஒரு பணக்காரனோடதும் இல்ல. இந்த கதை யாரும் கவனிக்கப்படாம போகிற ஒரு ஏழை மனிதனோட கதை. இவன்தான் மணி. மணி அந்த ஊர்ல குப்பை எடுக்கும் வேலை செய்றவன். பழைய உடை, பழைய செருப்பு. ஆனா அவனோட மனசு மட்டும் ரொம்ப சுத்தம். யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டான், தீய செயலில் ஈடுபட மாட்டான். ஒரு நாள் அவனோட வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு போறப்போ பசின்னு டீ கடைக்கு டீ குடிக்கலான்னு போனான். அண்ணே அண்ணே, ஒரு டீ போடுங்கண்ணே. யாரு? மணியா? முதல்ல காசு இருக்கா? இல்லைனா இங்க நிக்காத, நடைய கட்டு. சாயங்காலம் கொடுக்குறேண்ணா, ரொம்ப பசியா இருக்கு. நேத்து இதே டைலாக் தான் சொன்னேன். காசு இல்லைனா டீ இல்லை, அவ்வளோதான். கவலையோட வீடு திரும்பினான். பசி இருந்தது, ஆனால் கோபம் இல்லை. எப்பவும் போலவே வீட்லயே சாப்பிட்டுட்டு தன்னோட வேலைக்கு புறப்பட்டான். சாலைய சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ யாரோ ஒரு பர்ஸ கீழே தவறி போட்டுட்டு போயிருக்கிறத பாத்து எடுத்தான். அந்த பர்ஸ்ல நிறைய பணம் இருந்தது. ஆனா அதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க புறப்பட்டான். தீவிரமான வறுமையிலும் தன்னோட நேர்மைய விட்டு கொடுக்கல. வணக்கம் சார், நான் ஒரு சாலை சுத்தம் செய்றவன். வழக்கம் போலவே சாலையை சுத்தம் பண்ணும்போது இந்த பர்ஸ் கீழே கிடந்துச்சு. நீங்க தான் சார் உரியவங்க கிட்ட ஒப்படைக்கணும். இத நீ தான் கண்டுபிடிச்ச. உன்னுடைய நேர்மைய பாராட்டாம இருக்க முடியாது. உன்னை போல நல்லவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ நல்லா இருக்கணும்பா தம்பி. நம்பிக்கையோட இரு, கடவுள் கைவிட மாட்டார். என்னோட தொலைஞ்சு போன பர்ஸ் கிடைக்கும்னு நம்பிக்கையே இல்லாம இருந்தேன். உன்னை போல நேர்மையா இருக்கிறவங்க கடவுள் மாதிரி தம்பி. இந்த பர்ஸ்ல இருக்கிற பணம் பாவம் பள்ளியில படிக்கிற ஏழை எளிய பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ். உனக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா, அது உங்கது தானே. பணத்தை உரியவங்க கிட்ட ஒப்படைச்சான். சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டான் மணி. மறுநாள் தன்னோட குடும்பத்தோட வந்த அந்த ஆசிரியை தன் குடும்பத்தை அறிமுகப்படுத்திவிட்டு, நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்னை பாரு, உனக்கு அங்கேயே ஒரு வேலை வாங்கி தருகிறேன். ஏன்னா உன்னை போல நேர்மையானவன் இருந்தாதான் அது படிக்கிற பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்லது. இதை கேட்ட மணி மிகவும் சந்தோஷப்பட்டான். அன்றுதான் ஒருவர் அவனையும் ஒரு மனிதனாக பார்த்தார். அது அவனுக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தந்தது. இன்னைக்கும் மணி ஏழைதான், ஆனா அவன் நேர்மை அவனை உயர்த்திருச்சு. ஏழைனா அவனுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நேர்மை இருந்தா ஏழையும் ஒரு பெரிய மனிதன்தான்.